ஒரு மொழியின் வளர்ச்சி கவிதையில்தான் உள்ளது என்பதை இன்றைக்குமே மக்கள் மறந்துவிடக்கூடாது. பேச்சு நாகரிகம் கூட சரியில்லாத காலத்தில் சங்கம் வளர்த்து கவிதை பாடிய மொழி நம் தமிழ் மொழி. அறம் பற்றியும் புறம் பற்றியும் கவிதை வடிவில் பல வரலாற்று உண்மைகளை கவிதை வழியாகவே அக்கால கவிஞர்கள் எழுதியிருந்தனர். குரல்கள் உண்மையின் உயிர்நாடியாகவும் பண்பு, ஒழுக்கம், அறம், நட்பு என பல விஷயங்கள் குறித்த படிப்பினையாகவும் உள்ளது. அரசர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் தமிழகத்தின் வளம் குறித்தவை மெய் கவிதைகள் வழியாகவே கிடைத்த வரலாறு என்றால் அது மிகையல்ல. பள்ளி ஆசிரியர்களோ அல்லது கல்லூரி ஆசிரியர்களோ உங்கள் மாணவர்கள் கவிதைகள் எழுதினால் அவர்களை ஊக்குவியுங்கள். உங்கள் மாணவர்களை வெறும் இயந்திரங்களாக மட்டும் மாற்றாமல் சுயமாக சிந்தித்து கவிதை எழுதும் கவிஞர்களாகவும் மாற்றலாம். ஆனால் யாரையும் எப்பொழுதும் குறை கூறாதீர்கள். ஒருவரிடம் திறமை இருந்தால் அவர்களை ஊக்குவியுங்கள். திறமையை வளர்க்க நீங்களும் ஒரு கருவியாக இருங்கள். நீங்களும் எழுதுங்கள். நீங்களும் ஒரு படைப்பாளி ஆகலாம். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள், கொண்டாடுங்கள், நிறைய அனுபவங்களை சேகரியுங்கள், கவிதை எழுதுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி.